Hello everyone, so this is Brinda Vijayaram. Welcome back to my channel. NORCET 8 முடிஞ்சிச்சு. NORCET 8 அட்டெண்ட் பண்ணவங்களும் சரி, பண்ணாதவங்களும் சரி, NORCET 9க்கான ப்ரிப்பரேஷன் கொண்டு போயிட்டு இருக்கவங்களும் சரி, இல்லை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இது யூஸ்ஃபுல்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. NORCET 9 இன்னொரு 4 monthsல வரும். லைக் செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கும். ஸோ 4 months இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா 4 months வந்து ரொம்ப கம்மி. கான்செப்ட் ரிவைஸ் பண்ணணும், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், தேர் ஆர் ஸோ மச் டு டூ. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த 4 மாதத்தையும் முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டாம். 4 months தான் இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாருமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வைனா வேற ஒன்றும் இல்லை, உங்களோட ரீசன். வை டு யூ வாண்ட் டு பிகம் அ நர்சிங் ஆஃபீஸர்? அது என்ன ரீசனாக வேணா இருக்கலாம். உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், சேலரி இருக்கலாம், ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கலாம், ஸோ மெனி திங்ஸ். அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா? ஸோ செட் யுவர் வை. உங்களோட வைல நீங்க கிளியரா இருந்தாலும் ஹவு, அதாவது அடுத்த பிளான் எப்படி நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகும். பரவாயில்ல இதுல கிடைச்சா ஓகே, இல்ல அப்படின்னு அந்த டபுள் மைண்டடா இருக்க வேணாம்னு நான் சொல்றேன். ஸோ செட் யுவர் வை, அதை கிளியரா செட் பண்ணுங்க, டிட்டர்மைண்டா வச்சுக்கோங்க. அப்போதான் யூ கேன் அச்சீவ். இல்லை அவ்வளோ டிட்டர்மினேஷன் எனக்கு இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னோட டிட்டர்மினேஷனாக இருந்தது என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் அண்ட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ்டாகவும் எனக்கு வேணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. அதுதான் என்னோட வை. ஓகே, டு பி ஃப்ராங்க், ஏன்னா நான் வேற எதுவும் வந்துட்டு பொய் சொல்ல விரும்பலை. ஆக்சுவல் ரீசன் என்னன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன். ஐ வாண்ட் டு என்னோட ஃபேமிலியை வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எங்களோட ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ப்ளஸ் எனக்கு வந்து அந்த எனக்கு கிடைச்சிட்டு இருந்த சேலரி பத்தலை. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலரி வந்து இன்க்ரீஸாக வேணும். அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தது. ஸோ எப்போல்லாம் வந்து நான் டயர்ட் ஆகுறனோ, எப்போல்லாம் எதுக்குடா இது, என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற டவுட் வரும்போது எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, என்னை மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அந்த வை. நான் செட் பண்ண வை இருக்கு இல்லையா, நான் எதுக்காக நர்சிங் ஆஃபீஸர் ஆகணும்னு நான் செட் பண்ண வை தான் வந்து எனக்கு எல்லா டைமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் என்னை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு, இல்லை விட்டுறாதன்னு. ஸோ உங்களோட வையை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரு ஃபாலோவர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஐ ஷோ ஹியர், உங்களோட சேலரி ஸ்லிப் வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்க, இட் வில் மோட்டிவேட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் மோட்டிவேட் ஆனேன். இதுதான் உங்க ஃப்ரெஷருக்கே வந்துட்டு 70,000 above வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இன்னும் வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் அதை மோட்டிவேட் பண்ணலாம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போதான் பிகினர், எனக்கு வந்து எய்ம்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது, NORCET பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபார் த ஃப்ரெஷருக்கு சேலரி 70+ or 80+ யூ கேன் கெட் நவ். நான் ஜாயின் பண்ணப்போ 70+ இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் பேசிக் கூடி இருக்கு. ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, யூ வில் கெட் மோட்டிவேட்டட். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்மளோட ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டேட்டஸை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டு பி ஃப்ராங்க். ஏன்னா இவ்வளோ வந்து ஃப்ராங்காக யாருமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நான் இதை சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பி மோட்டிவேட்டட் எவ்ரி டே. ஓகே, இப்போ நம்மளோட கோல் செட் பண்ணியாச்சு, நம்மளோட வைல இப்போ நம்ம கிளியரா இருக்கோம் இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து NORCETக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். NORCETக்கான சிலபஸ் நம்ம 4 years of nursingல என்னென்னலாம் படித்தோமோ அது எல்லாமே சிலபஸ் தான். ஓகே, ஸோ எந்த சப்ஜெக்ட்டுமே விட்டாது, எல்லா சப்ஜெக்டும் இன்க்ளூடட். 4 years of nursingோட எல்லா சப்ஜெக்ட்டுமே இன்க்ளூடட், ப்ளஸ் ஜிகே, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஜிகே, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதில் என்ன வேணாலும் கேட்கலாம். வி கேனாட் ப்ரெடிக்ட்.
ஓகே. பட் தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, அந்த டாபிக்ஸை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே தான் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 20 கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு ஜிகே ஆப்டிடியூட் வரும், ஜிகே ஆப்டிடியூட் ரீசனிங் வரும். ஸோ அதில் வந்து அந்த 20ல் அட்லீஸ்ட் வி குட் ஆன்சர் ஒரு 10 அந்த அளவுக்கு நம்ம அந்த டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணுறது மூலமாகவே வி கேன் அச்சீவ். ஸோ ஓகே, ஸோ ஜிகே ரொம்ப பேசிக்கான ஜிகே கொஷின்ஸ் தான் இருக்கும். ஜிகே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லாமே பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் வந்து நான் ஒரு சேனல் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்த சேனல் பார்த்து படிக்கிறது அப்படின்னு. அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் அப்படி தான் படித்தேன். நான் அந்த சேனல் பார்த்து தான் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ தேர்ட் திங், ஹை ஈல்ட் டாபிக்ஸ். ஸோ நர்சிங் சப்ஜெக்டை பொறுத்தவரையும் தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரிப்பீட்டடான டாபிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம், அதாவது நார்செட்டில் வந்து ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடான டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்னொரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, பேசிக்கலி வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. ஸ்டார்ட் வித் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஹை ஈல்ட் டாபிக்ஸ்னு சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதாவது மெட்சர்ச், ஆக்சுவலி சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்ஸ், மெட்சர்ச், ஃபண்டமெண்டல்ஸ், ஓபிஜி, சைக்காட்ரிக், கம்யூனிட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அந்த ஆக்சசரி சப்ஜெக்ட் மாதிரி லைக் பயோகெம், மைக்ரோ, பேத், ரிசர்ச், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து நம்ம செகண்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்சர்ச், ஃபவுண்டேஷன், சைக்காட்ரிக், ஓபிஜி, மெயின் ஓபிஜி. ஏன்னா இந்த நார்செட் 8ல் நிறையா வந்து ஓபிஜி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஹெச்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா, பீடியாட்ரிக். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெட்சர்ச், ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட்லேயும் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஹை ஈல்ட் டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ளஸ் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கீப் ஃபாலோயிங். நெக்ஸ்ட் வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான், டைம் டேபிள் நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு வந்து டைம் டேபிள் மாதிரி சொல்லுங்கள், எது எப்போ படிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிறையா பேர், நம்ம எல்லாருக்குமே சிச்சுவேஷன் வந்து வேறு வேறு சிச்சுவேஷன்ஸ். ஓகே, சிலர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, சிலர் வந்து 24 hours ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா சிச்சுவேஷன்ஸில் இருப்போம் இல்லையா? சிலருக்கு வந்து டைமே இருக்காது, ஒரு நாள் ஃபுல்லாக ஹோம் கேர் டியூட்டியில் இருக்கலாம், ஒரு நாளைக்கே வந்து 1 hour 2 hour தான் புக்கே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து டைம் டேபிள் போடுறதுங்கிறது கஷ்டம். அவங்களுக்கு அவங்களே தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது இவ்வளோ நேரத்தில் என்னால் படிக்க முடியும்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 24 hours ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். பட் இன்கேஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஷிஃப்ட் டியூட்டிஸு ஆர் ஹோம் கேர் டியூட்டிஸு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் உங்களால் டெடிக்கேட்டடாக படிக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹை ஈல்ட் பாயிண்ட்ஸு, ஹை ஈல்ட் டாபிக்ஸு, அதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எது எது இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது வீக்லி நீங்கள் பண்ணாலும் சரி, வீக்லி வந்து பண்ணி வச்சுட்டு அதைப்படி ஃபாலோ பண்ணுறேனாலும் சரி, இல்லை டெய்லி என்னோட டைமை அனுசரித்து நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே, தட்ஸ் அப் டு யூ. நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட எப்படி படிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து மக்கப் பண்ண போகிறேன்னா தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இன் கேஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, ஸோ ஒரு டாபிக் நான் வந்து இன்னைக்கு எடுக்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், அது 1 weekல நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க.
அந்த ஸ்டடி பிளான்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகணுங்கிறத நான் சொல்றேன். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஸ்டடி பிளான் உருவாக்கிக்கோங்க. ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் செப்பரேட்டா சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எல்லா சப்ஜெக்ட்ஸ் நர்சிங்ல படிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். ப்ளஸ் அதில் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்ட்ஸில் ஹை ஈல்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த கான்செப்ட்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இதுவரையும் டச்சே பண்ணலை அப்படின்னா, கான்செப்டில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட தியரிஸ் தான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெட்சர்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம ஸ்டார்டிங் டு த எண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லைனாக படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லைக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ நான் கான்செப்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணது என்க்ளெக் சாண்டர்ஸ் புக். ஓகே, தட்ஸ் அ வெரி வெரி குட் புக். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், பட் யூ கேன் லேர்ன் எவ்ரி டீட்டெயில்ஸ். ஓகே, அவ்வளோ நல்ல புக் அது. நான் கான்செப்ட் படித்தது எல்லாமே என்க்ளெக் சாண்டர்ஸ் அண்ட் டார்கெட் ஹை, நான் அதில் தான் படித்தேன். உங்களுக்கு எது லைக் பிரகலாத் யாதவ் ஈஸியாக இருந்தாலும் யூ கேன் சூஸ். ஆனால் நான் படித்தது இது 2 தான். ஸோ கான்செப்டுக்கு என்க்ளெக்ஸ் இஸ் அல்டிமேட். ஓகே, அதை என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்க்ளெக்ஸ் தான். ஏன்னா அது ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் மெயின்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் படித்து பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம தியரி புக்கு எடுத்துட்டு லைக் மெட்சர்ஜ் புக்கு எடுத்து வச்சுட்டு டாப் டு பாட்டம் படிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஓகே, ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எனக்கு வேற எந்த ஒர்க்குமே இல்லைன்னா இட்ஸ் சூப்பர். நம்ம மெட்சர்ஜ் புக்கு ஓபிஜி புக்குன்னு தனித்தனியாக வச்சு எல்லாமே படிக்கலாம். ஆனால் இன்கேஸ் எனக்கு நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் ஆர் எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க ஈவன் அந்த என்க்ளெக்ஸ் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது சில பேர்த்துக்கு. ஓகே, ஸோ என்க்ளெக்ஸ் படிக்க முடியலை, எனக்கு சுத்தமாக முடியாது, புக் எடுத்து வச்சு படிக்கிற அளவு முடியாது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் வீடியோஸ். ஓகே, யூடியூப்ல எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஐ டோன்ட் நோ அபவுட் தமிழ் வீடியோஸ், ஆனால் ஹிந்தி இங்கிலீஷ் நிறையா இருக்குது. அதில் நிறைய கான்செப்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதோட வீடியோஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சதுக்கு அப்புறமா அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் பார்க்கணும். ஸோ உங்களோட ஸ்டடி பிளானில் கான்செப்ட் இருக்கணும் அண்ட் எம்சிக்யூஸும் இருக்கணும். ஓகே, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 50 எம்சிக்யூஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் நான் எம்சிக்யூஸ் பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே கான்செப்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் அங்கே எம்சிக்யூவாக வரும்போது யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். என்னடா இது எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் மாதிரி தெரியுதே அப்படின்னு தோணும். அதனால தான் சொல்கிறேன் எம்சிக்யூஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் எம்சிக்யூஸ் எப்படி பார்க்கணும், எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அதில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு எம்சிக்யூவை எப்படி பார்க்கணும், ரேஷனல் எப்படி பார்க்கணும், எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இதுவும் உங்களோட ஸ்டடி பிளான்ல இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல நிறையா கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க திரும்ப அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கறது மூலமா கொஷின்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய கான்செப்ட்ஸை நீங்க படிப்பீங்க. ஓகே, கான்செப்டையும் அந்த கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் படிப்பீங்க. அண்ட் எப்படி கேட்டிருக்காங்கங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு கான்செப்ட்லேருந்து 2-3 ஆங்கிளில் கொஷின் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தான் புரியும். ஓகே, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள்.
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா அதை நீங்க ஆல்ரெடி பார்த்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு கமெண்ட் இருந்துச்சு, எவ்வளவுதான் படிச்சாலும் வந்துட்டு என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு இருந்தது. எவ்வளவுதான் படிக்கிறோம், தட் இஸ் நாட் மேட்டர். நம்ம அங்க போய் எப்படி அப்ரோச் பண்றோங்கிறதுலதான் இருக்கு. அண்ட் நம்ம எழுத போறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு MCQ பேஸ்டான ஒரு எக்ஸாம். ஸோ நீங்க கான்செப்டை மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு இருந்தாலும் நம்மளால கிராக் பண்ண முடியாது. ஓகே, நமக்கு ரெண்டுமே ஈக்குவலா தேவை. இதுல ஈஸியா அப்படிங்கிற ஒரு இதுக்கு இடமே கிடையாது. யூ ஹாவ் டு புட் த எஃபர்ட்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்க நினைக்கிற அந்த லெவலுக்கு ரீச் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு யூ ஹாவ் டு லேர்ன் ஆல் த கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருக்கணும். இதை நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் தான். கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருக்கணும். அண்ட் MCQs டெய்லி பார்க்கணும். MCQs நம்ம எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும். அப்போதான் எக்ஸாம்ல நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கான்செப்ட்ஸ் ஐடியா இருந்தாதான் நிறைய கொஸ்டின்ஸ் எழுத முடியும். புரியுதா? அண்ட் MCQs ப்ராக்டிஸ் பண்ணதான் எப்படி நெகட்டிவ் மார்க்ஸை ரெடியூஸ் பண்றது, ஓகே, எப்படி நெகட்டிவ் மார்க்ஸை ரெடியூஸ் பண்றது அண்ட் எப்படி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றது, அந்த ஐடியா எல்லாம் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இது நான் போடுற எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ரிவிஷனுக்கு டைம் கொடுக்கலன்னா கண்டிப்பா நம்ம படிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்காது. என்னதான் நம்ம படிச்சாலுமே மறந்துடும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா எக்ஸாம்ல போய் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். நார்மல் வேல்யூஸ், கலர் கோடிங்ஸ், இது நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்போம். பட் ரிவைஸ் பண்ணலைன்னா கண்டிப்பா அது ஞாபகம் இருக்காது. அங்க போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணணும். லைக் நீங்க வீக்லி உங்களோட ஸ்டடி பிளான்ல கண்டிப்பா ரிவிஷனுக்குன்னு ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் ரிவிஷனுக்குன்னு ஒதுக்கியே ஆகணும். அது ஸ்டடி பிளான்ல மேண்டேட்ரி. ஸோ ஸ்டடி பிளான் கேட்டவங்க எல்லாரும் இந்த எல்லா விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும். ஓகே, அதை அட்லீஸ்ட் 2 times அது ரிவைஸ் பண்ணணும். அடுத்து கான்செப்ட்ஸ் படிக்கணும். அண்ட் MCQs டெய்லி அட்லீஸ்ட் 50 பார்க்கணும். இன்கேஸ் உங்களால் புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வீடியோஸ் பாருங்க. ஓகே, ஸோ MCQs அண்ட் ரிவிஷன் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீக் ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, இது திரும்ப வேற படிக்கணுமா, போர் அடிக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதை படிச்சாதான் கண்டிப்பாக அது ரிட்டைன் ஆகும். ரிட்டைன் ஆனாதான் உங்களுக்கு எக்ஸாம்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி என்ன படிச்சாலும் வேஸ்ட் தான். ஓகே, நான் படிச்சப்போ ரிவிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஒவ்வொரு நோட்ஸையும் நான் அட்லீஸ்ட் ட்வைஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துல இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன், ஐ மீன் ஒரு லைக் மிட் சர்ச் படிக்கிறேன், ஒரு ஃபவுண்டேஷன் படிக்கிறேன் அப்படின்னா அந்த வாரத்துல நான் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஃபவுண்டேஷன் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ ரிவிஷனுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அதனால தான் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் இருந்துச்சு எக்ஸாம் அப்போ. இப்போ எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ஃப்ராங்கா சொல்லணும்னா அது நான் மறுபடியும் படிச்சாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் அந்த டைம்ல எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ரிவிஷன் தான். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் மாக் டெஸ்ட் இப்போ ப்ரிலிம்ஸ் தனியா மெயின்ஸ் தனியா இருக்கு இல்லையா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கணும். மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ அது உங்களோட டைமை பொறுத்து, உங்களோட ஸ்டடி பிளான் பொறுத்து நீங்க இது பண்ணிக்கோங்க. பட் மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ தேவையில்லை. என்ன கேட்டா இப்போ ஓகே, இப்போ நீங்க கான்செப்ட்ல கவனம் செலுத்துங்க. மார்க் டெஸ்ட் எக்ஸாம்க்கு ஒரு 1 or 1.5 month முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் MCQs பார்த்துக்கிட்டு இருக்கணும்.
ப்ளஸ் கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நான் வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண ஆப் வந்து டெஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். டெஸ்ட் புக் ஆப். ஸோ அந்த ஆப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதில் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து எய்ம்ஸ்க்குன்னு வந்து தனியாக இருக்கு. அதில் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு, அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால வந்து ஆப் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. 20 கொஷனுக்கு 18 minutes டைம் இல்லையா? ஸோ டோட்டலி 100 questions. அந்த மாதிரி டைம் வச்சுட்டு டைம் பேஸ்டில் பண்ணி பாருங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இல்லையா பேட்டர்ன் தெரியும் இல்லையா? 18 minutesல 20 questions வந்து சால்வ் பண்ணணும். டோட்டல் 100 questions ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகே, அதில் 80 questions வந்து நர்சிங் கொஷின், 20 question வந்து ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் அதில் போயிடும். அண்ட் மெயின்ஸ்க்கு வந்துட்டு டைம் இருக்கும், பட் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கும். அது என்ட்லெக்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். அதனால தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே உங்களோட ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டைம் பொறுத்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸ்டிக் டு இட். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா, ரிசல்ட் எப்படி வரும், ரேங்க் எதுக்குள்ள வருமா, நான் ரேங்க் லிஸ்ட்ல வருவேனா, ப்ரிலிம்ஸ்ல செலக்ட் ஆவேனா, எந்த டவுட்டும் வேண்டாம். ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாம இன்னைக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஓகே, அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம எஃபர்ட்ஸ், நம்ம போடுற எஃபர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஓகே, ரிசல்ட் வந்து அதை அப்போ பார்த்துக்கலாம், ரிசல்ட் அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா, பயம் வரும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் பாசிட்டிவாகவே வருங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இது எல்லாமே என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த டைமில் நான் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணேன், அதுதான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் கொஞ்சமாவது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறையா பேர் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறையா வந்துட்டு டவுட்ஸ் கேட்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறையா பேர் வேல்யூபிளான நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் ஃபாலோவிங், ஷேர் த வீடியோ. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். எப்போ என்ன டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ், இல்லாட்டி nurselife.rn Instagram பேஜ்லையும் யூ கேன் DM me. So thank you so much. All the very best. Bye bye.